ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். திருநெல்வேலியில் நாங்கள் எப்படி எங்கள் முறைப்படி பொங்கல் கொண்டாடினோன்றத ஒரு சிம்பிளாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகிட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு ஹீலிங் கிளாஸ் அட்டன் பண்ண வேண்டியதுக்குன்றதுனால 2-3 நாள் எனக்கு அதிலேயே போயிட்டுன்றதுனால எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் இல்லை. எப்போதுமே பொங்கல் படி அப்பா கிட்ட இருந்து 2-3 நாளைக்கு முன்னாலே கொடுத்துருவாங்க. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சுன்றதுனால பொங்கலுக்கு முதல் நாள் தான் அவசர அவசரமாக எல்லாருக்குமே கொடுத்தாங்க. தம்பிக்கு, தங்கச்சிக்கு, எனக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போனாங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 தான் இருந்தாங்க. அவங்க வரதுக்கு முன்னாலே நான் மஷ்ரூம் பிரியாணி, மஷ்ரூம் கிரேவி, கொஞ்சம் இனிப்புக்கு பாயசம் அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அவங்க கொடுத்துட்டு 1/2 அதே ஆட்டோலேயே கிளம்பி போயிட்டாங்க. தங்கச்சிக்கு கொடுத்துட்டு ஆனால் அவங்களும் பொங்கல் வேலையை பார்க்குறதுக்கு ஊருக்கு கிளம்பி போகணுன்றதுனால அவங்க சாப்பிட்டுட்டு போனோன்னு அதாவது மதியம் லஞ்சை ஒரு 10:30க்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த மஞ்சள் கொலையில் பூ இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பூ நான் அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அந்த மாதிரி பூ வந்திருந்தது அப்படின்னா அது பாசிட்டிவாக எடுத்துக்கலாமான்றதை எனக்கு சொல்லுங்கள். அவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா நாங்கள் மதியம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு கோலம் போடுறதுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் ஏர்லியராகவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 7 மணிக்கு எல்லாமே வாசல் எல்லாமே கழுவி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 மட்டும் அந்த ஈரம் உணர்றதுக்காக போட்டுட்டு அதுக்கப்புறமா கோலமிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வாட்டி பிள்ளைங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க அவங்க அப்பா கூட சேர்ந்து. பிள்ளைங்களை ஃபுல்லாக அவங்க கொஞ்சம் பெரியவங்களாகுதாங்க. அவங்களுக்கும் எல்லா ஒர்க்குமே தெரியணும் அப்படின்றதுனால அவங்களுக்குமே நான் ஃபுல்லாக அதிகமாகவே இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஆர்த்திக்கு கோலம் போடும்போது நான் சாக் பீஸில் பானை மட்டும் வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டு எல்லாம் மட்டும் அந்த குட்டி குட்டி ரவுண்டு மட்டும் அவளுக்கு வளைவுகள்லாம் வரலைன்றதுனால அது மட்டுமே நான் போட்டுட்டேன். மற்றது எல்லாமே அந்த கலர் கொடுக்கறது எது காம்பினேஷன் நல்லாயிருக்குன்றதை அவங்களே சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. நவீனும் ஆர்த்தியுமே சேர்ந்து. நவீன் நல்லா அவங்க அப்பா கூட அந்த பொங்கல் விடும்போது நல்லா அந்த தீயெல்லாம் போட்டு நல்லா ஹெல்ப் பண்ணான். நைட்டு 11:00க்கெல்லாம் நாங்கள் கோலம் போட்டு முடிச்சிட்டோம். இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக தான் கோலம் போட்டிருந்தோம். போட்டு முடிச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா 3:30, 4:00க்கெல்லாம் எழும்பி வீடு எல்லாமே மறுபடியும் தூத்து முடிச்சுட்டு பொங்கல் விடுறதுக்கு எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு மாமியார் வீட்டில் அடுத்தடுத்த வீடு தான் நாங்கள் இருக்கோம். மாமியார் வீட்டில் ஃபஸ்ட்டு பொங்கல் அந்த பால் பொங்குனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் பானையவே வைப்போம். அது வரைக்கும் நாங்கள் எல்லாமே வேலையை முடிச்சிருந்தாலுமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா பெரிய வீடு அவங்கன்றதுனால ஃபஸ்ட்டு அவங்க தான் பால் பொங்கணும் அங்கே தான் அப்படின்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அங்கே பொங்கிட்டு அதனால் அதுக்கப்புறமா தான் நாங்கள் பொங்கல் விடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். பொங்கல் விட அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே என் வீட்டுக்காரங்க தான் பண்ணுவாங்க. எனக்கு தெரியாது அப்படின்றது இல்லை. ஆனால் இப்போ மாமியார் வீட்டில் எல்லாருமே ஒன்றா இருக்கும்போது மாமியாரும் என் வீட்டுக்காரங்களும் சேர்ந்து தான் பொங்கல் விடுவாங்க. இங்கே வந்ததுலேருந்து இவங்க தான் பண்ணுவாங்க. நான் இந்த எடுபடி வேலை அந்த எடுத்து வைக்கிறது, எது எது மறந்துட்டாங்களோ அது எல்லாமே எடுத்து வைப்பேன். கரெக்டாக நான் மறந்தாலும் அவங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுருவாங்க. இந்த விஷயத்தில் எங்கள் அத்தை மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க இவங்க அப்பா. இந்த வாட்டி நவீனும் அவங்க அப்பாவும் தான் ஓலைக்கு தீ எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் பானை வைக்கும்போது அந்த மங்கள வாத்தியம் வந்துடும். அந்த பிள்ளையார் கோயிலேருந்து அந்த கொட்டு, அந்த நாதஸ்வரம்லாம் வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும். சரி, கடவுளோட பிளஸ்ஸிங் இந்த டயத்தில் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டேன். எங்கள் தெரு கோவில் பக்கத்தில் இருக்கிறதுன்றதுனால, அதாவது எங்கள் தெருவிலேயே கோவில் இருக்குன்றதுனால அங்கேருந்து அந்த தெருவில் இருக்கிற எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரி மங்களவாத்தியங்களை அடிச்சுட்டு பொங்கப்படியெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அது நல்லாயிருக்கும். நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும்போது சன் டிவியில் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். காலையில் அந்த மங்கள இசைன்னு சொல்லிட்டு அந்த நாதஸ்வரம், அந்த தவில் அதெல்லாம் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். ஃபுல் சவுண்டில் வச்சுருப்போம். நாங்கள்லாம் அப்படி தான் பண்ணுவோம் எங்கள் வீட்டிலலாம். ஆனால் இங்கே டேரெக்டாகவே இவங்கெல்லாம் வர்றது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஃபீல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பொங்கல் அவங்கெல்லாம் வந்துட்டு போகிறது. பால் எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே பொங்கி முடிச்சிடும். ஏன்னா குட்டி பானைன்றதுனால குயிக்காக முடிச்சிடும். நல்லா கிழக்கு பார்க்க தான் இந்த வாட்டி பொங்குச்சு. அதுவுமே நல்லா அது சூரியன் உதிக்கிற திசைங்கிறதுனால அதுவுமே நல்லா சந்தோஷமாகவே இருந்துச்சு. எங்கள் ஊர்லலாம் அந்த பால் பொங்கும்போது குலவை விடுறதுக்குன்னு, அதாவது ஒரு சிலருக்கு தான் நல்லா அந்த குலவெல்லாம் விட தெரியும். எங்கள் அம்மா ரொம்ப சூப்பராக விடுவாங்க. எங்கள் ஊரில் எந்த ஃபங்க்ஷன்னாலும் வள்ளியக்கான்னு எங்கள் அம்மாவை தான் கூப்பிடுவாங்க. குலை விடுங்கன்னு. நிறைய பெரியவங்களுக்கு குலை விட தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலிஸ்லலாம் நீங்கள் விடுங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த டயத்தில் நான் கரெக்டாக எங்கள் அம்மாவை தான் நினச்சிக்கிடுவேன். எனக்கு நல்லா குலெல்லாம் விட தெரியாது. என் பிள்ளைங்க தான் கேட்பாங்க, நீ குலை விட்டியா இப்போ ஊழ விட்டியா அப்படின்னு கேட்பாங்க.
அத நெனச்சாலே சிரிப்பா வரும். ஏன்னா வந்து, இப்போ உள்ள பிள்ளைங்கலாம் நல்லா கமெண்ட் அடிக்கிறாங்க அம்மா, அப்பாவ. நம்மலாம் அம்மா, அப்பாட்ட எதிர்த்து பேசுறதுக்கு, அவங்கள கிண்டல் அடிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். சம்டைம் அந்த மாரி பண்ணாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு தெரியாம தான் பண்ணுவோம். ஆனா இவங்க வந்து நம்ம முன்னாலயே கேட்டுருவாங்க. எப்பவுமே நாங்க பால் பொங்கி அந்த பானைய எடுக்கிற சமயத்துல, அந்த சூரியன் உதிக்கிறதுக்கும், அந்த பூஜை பண்ணி முடிக்கிறதுக்கும், அந்த டயத்துல வந்து மாடு, கன்னுக்குட்டி அது எல்லாமே வரும். கரெக்ட்டா அந்த டயத்துல வந்துச்சு. ஆனா இப்ப எங்க தெருவுக்குள்ள இந்த நாயும், அந்த நாய்க்குட்டியும் கிடக்கிறதுனால, அது எதையுமே உள்ள அலோ பண்ண மாட்டுக்கு. அங்கேயே விரட்டி அடிச்சுட்டு. சரி இருந்தாலும் அங்கேயே நாங்க பார்த்துட்டு வெளியில இருந்தே பார்த்து கும்பிட்டுட்டோன்றதுனால, கொஞ்சம் திருப்தியாவே இருந்துச்சு. பொங்கல் விட்டு விளக்கெல்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து, உள்ள ஒரு பூஜை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு. பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, சமையல் பண்ணேன். கொலக்கறி தான் வச்சிருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாருக்கும். டேஸ்ட்டா இருக்கும். எங்க ஏரியால எல்லாமே இந்த மாரி பண்ணுவாங்க. அதுக்கு வந்து அவியல், அப்பளம், மெதுக்கு வத்தல், சக்கரை பொங்கல் வந்து குக்கர்லயே தான் வச்சிருந்தேன். அது எல்லாமே பண்ணிக்கிட்டேன். உள்ள வந்து ஆர்த்தி அப்பாவும் காய் கட் பண்ணி குடுக்கறது, தேங்காய் துருவி குடுக்கறது, அந்த மாரி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுத்தாங்கன்றதுனால குயிக்காவே வேலை முடிச்சுட்டு, எப்போதும் பச்சடி, பொரியல் அதெல்லாமே கொஞ்சம் சிறுகிழங்கு பொரியல் அதெல்லாமே எக்ஸ்ட்ரா பண்ணுவேன். ஆனா எங்க அப்பா வந்து இன்னைக்கு சொல்லிட்டாங்க, காய வந்து குழம்புக்குள்ளேயும் நெறைய போட்டு நெறைய பொரியலும் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இந்த வாட்டி அவியல் மட்டும் போதும், அப்பளமும் போதும்ன்ட்டதுனால அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு, சாமி கும்பிட்டு நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது வந்து மறுநாள் காணும் பொங்கலுக்கு எடுத்தது. மறுநாள் வந்து எல்லாருமே சாப்பாடெல்லாம் அடைச்சுட்டு எங்கேயாவது போறது வழக்கம்ன்றதுனால, பிள்ளைங்க லீவ்ல வேற வீட்ல இருக்காங்க. எங்கேயாவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேட்டிருந்தோம். அப்ப பீச்சுக்கு போலாமா? தூத்துக்குடி பீச்சுக்கு போலாமான்னு கேட்டிருந்ததுக்கு, ஆரத்திக்கு வந்து பீச்சுக்கு போய் ஓயாம போய் போய் போர் அடிச்சுட்டுப்பா, நாங்க வந்து டிமார்ட்டுக்கு போணும்னு ஆசையா இருக்கு. ஒரு வாட்டி கூட்டிட்டு போங்க அப்படின்றதுனால, சரி இந்த வாட்டி கூட்டிட்டு போவேன். ஆனா நெறைய பர்ச்சேசிங்லாம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இத வச்சு தான் கூட்டிட்டு போனாங்க எங்க அப்பா. ஃபர்ஸ்ட்டு நாங்க போம்போதே ஒரு 11:00 கிட்ட ஆயிட்டு. ஆனா சாப்பாடெல்லாம் நாங்க அடைச்சுட்டு தான் போனோம். ஏதாவது நல்ல இடம் இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்டுக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த செக்காரக்குடி பக்கத்துல வந்து மாட்டு வண்டி ரேஸ் நடக்கும். அது நீங்க இதுவரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் கூட்டு போறேன். அதாவது நம்மளோட பாரம்பரியத்துல அதுவுமே ஒண்ணு அப்படின்றதுனால, பிள்ளைங்களுக்கெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் கேட்டதுல வந்து, புதியம்புத்தூர் பக்கத்துல தான் நடக்கும். இங்க இல்ல அப்படின்ட்டாங்க. சரி அது வழியாவும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்ததுல, அங்கேயும் இல்ல ரேஸ் நடந்த மாதிரி எதுவுமே தெரியல. போற வழியில வந்து அந்த ஓட்டப்பிடாரம் அந்த பக்கத்துல நான் வந்து இந்த கம்பு காடு, அந்த ம், மக்காச்சோளம், வெண்டைக்காய் அதெல்லாம் நெறைய இருந்துச்சு. இந்த கம்பு காட்டுல வந்து நம்ம அப்படியே நடந்து உள்ள போற மாரி நெறைய பாதை இருந்துச்சுன்றதுனால, பிள்ளைங்களுக்கு அந்த அந்த வயல் வந்து எப்படி இருக்கும்ன்றது தெரியட்டும் அப்படின்றதுனால, உள்ள இறக்கி விட்டோம். நான் அவங்க வந்து ரொம்ப என்ஜாய்மென்ட் பண்ணி பார்த்தாங்க. அப்பதான் அப்ப அவங்க 2 கதர உடைச்சுட்டு சொன்னாங்க, "நம்ம வந்து 1 கிலோ வந்து ₹50 ₹60ன்னு எவ்வளோ ஈஸியா வாங்கிர்றோம். ஆனா அந்த 1 கிலோவ விளைய வைக்கிறதுக்கு அவங்க விவசாயிகள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க." அப்படின்றத அவங்களே பேசிக்கிட்டாங்க. நானும் வந்து கொஞ்சம் சொன்னேன் அவங்க படுற கஷ்டத்தெல்லாம். அப்போ "இனிமே ஃபுட் வேஸ்ட் பண்ணாதீங்க." அப்படின்ற இதையும் சொன்னேன். சில நேரம் சாப்பிடாம கொண்டு வந்துருவாங்க இல்லையா? அவங்களுக்கு பிடிக்காத சாப்பாடுன்றதுனால, அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்ப அவங்களே பேசிட்டே வந்தாங்க கார்ல. என்ன பேசுனாங்கன்னா, நம்மலாம் பெரிய லீடர்ஸ் ஏதாவது ஆனோம் அப்படின்னா, ஆ ஃப்ரீயா வந்து நிலம் குடுக்கலாம் நம்ம விவசாயிகளுக்கு. அவங்கள வந்து விஐபியா அவங்கள பார்க்கலாம். நெறைய எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு ஃப்ரீ குடுக்கலாம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ நம்ம வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் குடுக்கும்போது, விவசாயிகள் வந்து நெறைய வருவாங்க. அது மூலம் வந்து நல்ல பெரிய ஆள் ஆகலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அத கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பரவால்ல இவ்ளோ புரிஞ்சு வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. டிமார்ட்டுக்கு உள்ள வந்து வீடியோ அலோவ்ட் இல்லன்னு சொன்னதுனால, நான் உள்ள எதுவும் பண்ணல. பேக்கோட பேக் பண்ணிட்டாங்க உள்ள ஃபோன் எல்லாத்தையுமே வச்சு. கொஞ்சம் திங்ஸ் தான் எடுத்திருந்தோம். அதுலயுமே எசென்சியலா எனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து குடுத்துட்டாங்க. வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கேட்கும்போது எடுத்து குடுத்துட்டாங்க. எடுத்துட்டு ஒரு மரக்கடை வந்து மரக்கடையில நெறைய இடம் இருந்துச்சு. அதுல வச்சு நாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். இந்த மாரி சிம்பிளான ஐட்டங்கள் தான் நான் எடுத்திருந்தேன். இது வந்து ஹெல்த் மிக்ஸு 1+1 ஃப்ரீன்னு ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது கொஞ்சம் ரீசனபிளா இருந்துச்சுன்றதுனால அது, கொஞ்சம் மக்கானா எடுத்திருந்தோம். அப்புறம் நம்ம தாளிக்கிற கரண்டி வந்து எனக்கு கொஞ்சம் கீழ சிந்திட்டே இருக்கிற மாரி இருக்கும். சரிஞ்சுட்டே இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் வைக்கிற மாரி ஒண்ணு எடுத்திருந்தேன். நான் வந்து இரும்பு கல் வச்சிருக்கேன், தோசைக்கல். ஆர்த்திக்கு வந்து இரும்பு கல்ல வரமாட்டேங்குன்றதுனால ஒரு நான்ஸ்டிக் கல்லு எடுத்திருந்தேன். அது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டா தான் இருக்கு. அவ்வளோ குவாலிட்டியாலாம் இல்ல. இந்த பாட்டில் வந்து எனக்கு டிமார்ட்ல ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இது எடுக்கணும்னு நெனச்சுட்டே இருந்தேன் சில வீடியோ பார்க்கும்போது. அது 4 பீஸே ₹99 நான் 2 செட் எடுத்திருந்தேன். அப்புறமா கொஞ்சமா ரஸ்க் இந்த மாரி ஸ்நாக்ஸு, ஒரு ஃப்ரெஷ் கிரீம் எல்லாமே எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம்.
கண்டிப்பாக சிம்பிளான ஒரு விலாகாக தான் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா போன விலாகில் வந்து நான் எல்லாமே டீட்டெயில்டாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி நாங்கள் பொங்கல் விடுவோம் எங்களோட முறைப்படி அப்படின்றத அதையுமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறமா வந்து பொங்கல் கறி வீடியோவையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.